காலதத்தன் மரணித்து விட்டான். கிட்கிந்தையின் இளவரசர் ஆலி அவர்கள் வருகிறார்கள். நீ ஒரு செய்தியை கேள்விப்பட்டாயா? அந்த கொடிய காலதத்தன் அழிந்து விட்டான். காலதத்தன் இருந்தால் என்ன, இறந்தால் எனக்கென்ன? அவன் இருந்து செய்ய வேண்டிய வேலையை இறந்து செய்திருக்கிறான். இன்னுமா உன் கலக்கம் தீரவில்லை? ஆம், தாம் எவ்வளவோ எடுத்துக் கூறினீர்கள். அவை அனைத்தையும் உள்ளம் ஏற்கிறது, அறிவு ஏற்க மறுக்கிறது. நான் வணங்கும் எம்பெருமானின் அம்சம் வேதனைப்படுவதை பார்க்க முடியவில்லை. திருமாலுக்கும் அன்னை திருமகளுக்கும் பிராமரியின் வணக்கங்கள். எம்பெருமானின் அம்சத்திற்கு உன்னுடைய உதவி தேவை. எம்பெருமானின் அம்சத்திற்கு உதவி செய்ய நான் கொடுத்து வைத்திருக்கவில்லை. இயற்கையை பாதுகாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன். இயற்கையை பாதுகாத்தவனுக்கு இயற்கை உதவி செய்திடும். எண்ணம் தூய்மையாக இருந்தால் இந்த இயற்கையே பாதுகாப்பு அளித்திடும். விரைவாக வேலையை முடிக்க வேண்டும். இதற்கு மேல் சக்தி இல்லை. அதோ அங்கு பாருங்கள். என்ன அது? வித்தியாசமாக இருக்கிறது. இங்க எப்படி? தேனீக்களின் சத்தம் போல் உள்ளது. வா மாருதி, உன்னை நான் உன் அம்மாவிடம் அழைத்து போகிறேன். உண்மையாகவா? ஆம். ஏனோ தெரியவில்லை, மனம் அமைதியான நிலையில் உள்ளது. அம்மா, உங்கள் மகன் வந்து கொண்டிருக்கிறான். கூடிய விரைவில் வந்து விடுவேன். அவன் எங்கு இருக்கிறான்? அதுதான் தெரியவில்லை. நான் இருப்பதும் தெரியவில்லை. அவர்களை பார்க்க வைக்க வேண்டும். பாருங்கள். உங்கள் உதவிக்கு நன்றி சொல்லவே மறந்துவிட்டேன். நான் தான் இயற்கையின் மறுபுருவம் என்று நினைத்துக்கொள். என்னுடைய பழைய உருவிற்கு என்னால் வரவே முடியவில்லை. இந்த உலகம் உருவாகும் பொழுது நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது, செயலும் கிடையாது, முயற்சியும் கிடையாது. ஒளி ஒன்றுதான் ஒளித்துக் கொண்டிருந்தது. எனக்கு எதுவும் புரியவில்லை. இவ்வாறு புரியாத புதிரை போடாமல் அனுமனிடத்தில் அவர்கள் விவரித்து கூறி இருக்கலாமே. ஏன் அவ்வாறு செய்யவில்லை? இவைகள் எதுவுமே